இப்ப நானே வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். தங்கச்சிமா கொஞ்சம் பாரு. என்னன்னா என்னால முடிஞ்சா சட்டுன்னு நான் வந்திருக்க மாட்டேனா? அவளே கை உடைஞ்சிருக்கிறதுனால தானே உன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. பொண்டாட்டியா இல்லைனாலும் கொஞ்சம் பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணலாம்லன்னு. சரிம்மா தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. தங்கச்சிமாக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, அதனால வரலன்னு சொல்லிட்டா. பரமா, அவ உனக்கு தங்கச்சிமாவா ஆகுறதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு ஃப்ரெண்டுடா. உன் பேச்ச வச்சே அவ என்னோட பிளான புரிஞ்சுக்கிட்டா பாத்தியா? நான் தான் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி பண்றேன். ஆனா எனக்கு நீ யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நான் தான் எல்லார் மேலயும் பாசம் வைக்கிறேன். என் மேல யாருக்குமே பாசம் இல்ல. சுயநலம் பிடிச்ச உலகம். நான் தான் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி பண்றேன். ஆனா எனக்குன்னு பண்ண யாருமே இல்ல. எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டீங்க? ஆமா, உனக்காக நான் இப்படி கையை உடைச்சுக்கிட்டு உட்காரலன்னா மாவு அரைச்சு அதுல வர லாபத்துல இப்ப என்ன பண்ணும்? முதல்ல இந்த கிரைண்டரை சுத்தமா கழுவிக்க. போட்டாச்சுல, பார்க்கணுமா? இப்ப அதை திறந்து பாரு. கொஞ்சம் கையில எடு. ஓகேவா? அப்புறம் அந்த ஒரு நிமிஷம். ஏய், எதுக்கு இப்ப ஏலம் போட்டுக்கிட்டு வர? அம்மா அம்மா, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன விஷயம்னு ஒழுங்கா சொல்லு. நீங்களே வாங்கம்மா, நான் காட்டுறேன். வாங்கம்மா. பாத்தீங்களாமா, அந்த பரமனை உங்களுக்கு காவலா இருக்கிற புலியா மாத்திரம் நீங்க நினைச்சா, ஆனா அவ சொல்றத கேட்டு வேலை செய்யற பூனையான மாத்தி வச்சிருக்கா. சுத்தமா எடு பரமா, முழுசா எடு.
இவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. நீங்க எதுவும் பேசாம நிக்கிறீங்க. இந்த வியாதிக்கு நான் வேற ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். ஏய், என்ன பரமா, உனக்கு இதெல்லாம் டேஸ்ட் பார்க்க தெரியுமா? ஏன் நாக்குலவே இல்ல, அப்பதான் நீ கரெக்டா அரைச்சிருக்கியா இல்லையான்னு தெரியும். பரமா, உன் கை பக்குவம் சூப்பர். மாவு நல்லா நைஸா வந்திருக்கு. இப்ப நீ அதே பக்குவத்தோட மாவு எடுத்து அந்த பாத்திரத்துல போடு பார்க்கலாம். ஐயோ ஐயோ, என்ன பண்ற? இல்ல, கன்னத்துல மாவு ஒட்டி இருந்துச்சு, அதான் தொடச்சு விட்டேன். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் வாயில சொல்லு, நானே பாத்துக்கிறேன். இந்த தொடர வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். ஏன் நான் உன்னை தொட்டா என்ன? நான் உன் பொண்டாட்டி தானே. திரும்ப திரும்ப அப்படியே சொல்லாத. நீ யாரோ நான் யாரோ. என்னால உன் கை உடைஞ்சது, அதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் எதுவும் கிடையாது. அப்படியா அப்படியா அப்படியா? நானும் சொல்லிட்டேன். நான் உன்னை தொடாம வேற யார தொடுவா? அப்படி தொட்டாதானே விட்டுருவேனா என்ன? இந்த பாரு, வேலை செய்யணுமா வேணாமா? சரி, நான் எதுவும் செய்யலப்பா. இந்த மாவு எடுத்து அந்த பாக்கெட்ல அளந்து ஊத்தி அதுல ரப்பர் பேண்ட் போடு.